காணாமல் ஆக்கப்பட்டோரின் குழந்தைகளால் வரையப்பட்ட சித்திர கண்காட்சி நீதிக்கான தடைப்பயணம் எனும் தொனிப்பொருளில் கிளிநொச்சியில் நடைபெற்றுள்ளது. குறித்த கண்காட்சி மத்திய பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் உள்ள போரின் போது காணாமல் போன மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகளிடம் நடத்தப்பட்ட சித்திர கண்காட்சியில் போர் குறித்து அவர்கள் மனதில் பதிந்த விடயங்களை ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 36 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இந்நிலையில் வேட்பாளர்கள் தற்போது மக்களை ஈர்க்கும் வகையில் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் திருகோணமலை கந்தளாய் பிரச்சார கூட்டத்தில் மருத்துவர் அர்ச்சுனா கலந்து கொண்டுள்ளார். அதேவேளை முன்னதாக சஜித் கட்சியின் பிரச்சாரத்திற்கு பொறுப்பான பெண்ணிடம் மருத்துவர் அர்ச்சுனா பேசிய தகவல்கள் வெளியாகியிருந்தது. அத்தோடு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திற்கு மருத்துவர் அர்ச்சுனா ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் மருத்துவர் அர்ச்சுனா சஜித்தின் பிரச்சாரத்தில் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெண்ணொருவர் தீயிட்டு எரியூட்டப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருமணம் செய்து 10 வருடங்கள் கடந்த நிலையில் குடும்பத்தில் பிரச்சினை இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கணவன் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த நிலையில் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட பின்னர் அறையொன்றுக்குள் பூட்டி வைத்து தீயினை மூட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தாயான பாலகிருஷ்ணன் நிர்த்திகா என்ற 28 வயதான பெண் எரிகாயங்களுக்கு உள்ளானார். காயமடைந்த பெண் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கணவன் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவானில் கடமை நேரத்தில் மதுபோதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் பொதுமகன் ஒருவரை தாக்கியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவற்துறை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மதுபோதையில் குறிக்கட்டுவான் பகுதியில் கடமையில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வீதியில் சென்ற பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சம் பெற முயன்றதோடு அவர் மீது தாக்குதலும் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை ஊர்காவற்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர். இதற்கமைய அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தலா 1 லட்சம் பெறுமதியிலான 2 சரீர பிணைகளில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.